சிரிக்கிறது, கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, ஆச்சரியப்படுறது, ஏன் பயப்படுறது கூட ஒரு எமோஷன் தான். ஃபேக்ட், நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எமோஷன். யாருன்னா ஒருத்தர் இந்த பேய் படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னா முதல்ல போய் அந்த படத்துக்கான டிக்கெட்டை புக் பண்ணுவோம். தேட்டருக்கு போய் பயந்தா கூட அந்த படத்தை பார்த்துட்டு சந்தோஷம் தான் படுவோம். பயத்திலேயே நிறைய பயம் இருக்குது. சில பேருக்கு ஹைட்டை பார்த்தா பயம், சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம், எதுக்காவது ரொம்ப சிரிச்சிட்டா நம்ம இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டோம், ஏதாவது கெட்டது நடக்குமோன்றது பயம். எல்லாத்த விட நிறைய பேருக்கு இருக்க பயம் நம்மள யாருன்னா பார்த்துனே இருக்காங்களான்றது தான். டைமில் அதிகமாக ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற இடத்துல நடந்து போகும்போது நம்மளை பின்னாடியிலேருந்து யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு பயம். ஏன் இன்ஃபேக்ட் நம்ம திரும்பி திரும்பி கூட பார்ப்போம். அது பேர் தான் பயம். அதாவது இருட்டை பார்த்து பயப்படுறதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்கலாம் லைட் ஆஃப் பண்ண உடனே நம்ம சேர் மேலே போட்டு வச்சிருக்கிற துணி அங்கே யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நான் தான் பிருத்வி. வெல்கம் டு பிருத்திவிபீடியா. இந்த இன்சிடெண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது, பொதுவாக இந்த மாதிரி டாபிக் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம், அதாவது பேய், பயம், இருட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த டாப்பிக்கில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. ஆனால் இது நடந்தது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2017 ஜூன் 2014 மரியா பிராடிக்ஸ், டெரெக் பிராடிக்ஸ்ன்ற கப்பல் அவங்க 3 பசங்களோட அவங்க புதுசாக வாங்கின வீட்டுக்கு போகிறாங்க. அமெரிக்கா நியூ ஜெர்சியில் இருக்கிற ஃபீல்டு அப்படின்ற இடத்துல தான் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டோட நம்பர் 657 657. ரோட்டில் போகும்போது இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது கட்டினா இந்த மாதிரி வீடு தான் கட்டணும், வாங்கினா இந்த மாதிரி வீடு தான் வாங்கணும்னு, அதாவது ட்ரீம் ஹவுஸ் அதுதான் அவங்களுக்கு இருந்தது. 6 பெட்ரூம், வீட்டுக்கு வெளியே பெரிய ஹோம் கார்டன், உள்ளே படிக்கட்டு வச்ச ஃப்ளோர், விலை 10 கோடி. ஒரு வீட்டுக்கு போக குடும்பத்தில் இருந்த எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. எல்லார் வீட்டுக்கு வெளியுமே மெயில் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். நான் வந்து அந்த மெயில் பாக்ஸில் லெட்டர் போட்டு போனால் வீட்டு ஓனர் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அன்றைக்கி வந்த லெட்டர்ஸ் எடுத்து படிப்பாங்க. அந்த 657 வீட்டை வாங்கிட்டு அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் பண்ணி நாளில் அந்த மெயில் பாக்ஸ்க்கு ஒரு லெட்டர் வந்தது. பழைய ஓனர்ஸ் அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க. மரியா பிராடர்ஸையும் டெரெக் பிராடர்ஸையும் இந்த அட்ரஸை தான் காண்டாக்ட் பண்ணணும் யாருக்குமே தெரியாது. ஸோ டெரெக் பிராடர்ஸ் இந்த லெட்ரு பழைய ஓனர்ஸ், அதாவது காலி பண்ணிட்டு போன ஓனர்ஸ் காலி பண்ணிட்டாங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு அமைச்சிருப்பாங்களோன்னு திறந்து பார்க்கும்போது லெட்டருக்கு மேலே த நியூ ஓனர்னு இருந்துச்சு. தொடர்ந்து உள்ளே படித்தப்போ வீட்டுன்னு வந்துக்குதுன்னு ஃப்ரம் அட்ரஸே இல்லை. இதுக்கு வந்ததுக்கு வெல்கம். இந்த 657 நம்பர் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கினது. தாத்தா இந்த வீட்டை 1920s பார்த்துக்கினாரு. முடியாமல் போனதும் என் அப்பா 1960s பார்த்துக்கினாரு. இப்போ நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக அந்த லெட்டரில் இந்த வீட்டை பார்த்துப்பேன்னா, அதாவது தூரத்துலேருந்தே பார்த்துப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓமை நான் யாருன்னு தெரியணுமா? ஒரு நாளைக்கு 100 கார் இந்த 657 வீடை தாண்டி போவோம். இந்த காரில் நான் இருக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல் இருந்தும் வெளியே பாருங்கள். மேபி நான் தெரியலாம், உண்மையாக இருக்கலாம், இல்லை படம் பார்த்துட்டு யாருன்னா எழுதியிருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஃப்ராங்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, அதாவது 3 சில்ட்ரன்ஸ். இந்த 657 பில்டிங்கை நியூ பிளட், அதாவது எல்லா ரத்தத்தில் நிலச்சிருக்கீங்க. பயப்படாதீங்க,
உங்கள் குழந்தைங்க கிட்ட நான் வரமாட்டேன். ஆனால் அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கூப்பிடும்போது அவங்களே என்கிட்ட வருவாங்க. லெட்டர் முடிஞ்சது. கீழே சிக்னேச்சரில் த வாட்சர்னு இருந்தது. வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாரிச்சு 10 கோடி ரூபாய் கொடுத்து இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி ஒரு லெட்டர் வருது. யார்கிட்டயும் போய் சொல்ல முடியாது, யார்கிட்டயும் போய் டிஸ்கஸும் பண்ண முடியாது. வெல், ஒன்று பண்ணலாம். இந்த லெட்டரில் இந்த வீட்டை அவங்க அப்பா தாத்தாங்கெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு இருந்துச்சுல. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர்ஸ்க்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்களுக்கு இந்த வீட்டை விற்றவங்க ஜான் ஹுட்ஸ், ஆண்ட்ரியா ஹுட்ஸ் அப்படின்ற ஒரு தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாங்க. மரியா ப்ராடர்ஸும் டெரெக் ப்ராடர்ஸும் போய் அந்த தாத்தா பாட்டி கிட்ட கேட்கும்போது ஆண்ட்ரியா ஹுட்ஸ் அவங்கக்கிட்ட இந்த லெட்டரை காமிச்சு, இந்த மாதிரி லெட்டர் ஏதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க நான் பார்க்கலையே அப்படின்றாங்க. ஆனால் ஜான் ஹுட்ஸ் வெயிட், ஒரு வாட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அந்த லெட்டர் இந்த வீட்டில் இல்லை, ஆனால் நாங்கள் அந்த வீட்டுக்கு வரும்போது இதே மாதிரி லெட்டர் த நியூ ஹவுஸ் ஓனர்னு வந்துச்சு. அவசரமாக எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த லெட்டரை பார்க்க முடியல, அதை எங்கேயோ தூக்கி போட்டு போயிட்டேன். இப்போது இந்த லெட்டரை பார்க்கும்போது தான் அந்த லெட்டரு எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த லெட்டரை எழுதுறவங்க பல வருஷமாக அந்த வீட்டை ஃபாலோ பண்ணி எழுதுறாங்கன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லெட்டரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். இந்த ஃபேமிலியை மிரட்டுற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எந்த இதுவும் இல்லைனாலும் அந்த வீட்டுக்கு யார் புதுசாக வராங்களோ அவங்கள மிரட்டுற மாதிரி அந்த லெட்டரில் இருக்குது. அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள 2வது வாரம், அதாவது செகண்ட் வீக், செகண்ட் லெட்டர் வருது. நமக்கு இருந்த ஒரு டவுட் போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் இந்த லெட்டரை சும்மா எடுத்துக்கக்கூடாது. இந்த லெட்டரில் அந்த ஃபேமிலியில் இருந்த 5 பேரோட பேர், அவங்க 3 குழந்தைங்களோட பேர், அவங்க எந்த ஆர்டரில் பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்கன்றதோட டீட்டெயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 குழந்தைங்கள அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்றது மட்டும் இந்த செகண்ட் லெட்டரில் இருந்துச்சு. இந்த லெட்டரோட கடைசியில் உங்கள் செகண்ட் குழந்தை ஆர்டிஸ்ட் போல் நிறைய வரையறான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இன்னும் அந்த ஃபேமிலி அந்த புது வீட்டுக்குள்ளேயே வரல, அதாவது அந்த 657 வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக வரல. ஸோ அந்த வாட்சர் அவங்களோட பழைய வீடு மட்டும் ட்ரேஸ் பண்ணியிருக்கான், மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்திருக்கான். அவங்க அப்பா அம்மா என்ன கூப்பிட்றாங்கன்றது ஒரு நாளில் தெரியாது. ஸோ நிறைய நாள் வாட்ச் பண்ணி, க்ளோஸராக வாட்ச் பண்ணி அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்திருக்கான். அப்படி இல்லைன்னா இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அந்த வாட்சர் எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கானா, அவங்களோட 3வது குழந்தை வரைகிறது மட்டும் தெரிஞ்சிருக்கான். சப்போஸ் அந்த குழந்தை தனியாக இருக்கும்போது அந்த வாட்சர் வாட்ச் பண்ணியிருந்தா, நீங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்துடணும், அதாவது இந்த 657 வீட்டுக்கு வந்துடணும். உங்களோட குழந்தைங்க இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் விளையாடுவாங்களா? சப்போஸ் உங்கள் குழந்தைங்க பேஸ்மெண்ட்டில் விளையாடும் போது கத்துனாங்கன்னா மேலே இருக்கிற உங்களுக்கு கேட்குமா அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த பாயிண்டில் மரியாவும் டெரெக்கும் அந்த புது வீட்டுக்கு போகிறன்ற பிளானே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இந்த பாயிண்டில் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணாங்க. போலீஸ்கிட்ட போனாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் அவங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை படிச்சுட்டு, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வரதான் செய்யும், இந்த மாதிரி ஸ்கேம் லெட்டர்ஸ்க்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஆனால் ரொம்பலாம் பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லெட்டர் படிக்கும் போது
அந்த செகண்ட் லெட்டரை படித்ததும் உடனே இதை பற்றி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், இதை பற்றி நீங்கள் உங்கள் நெய்பர்ஸ்கிட்டயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ யார்கிட்டயாச்சும் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லாதீங்க, இதுக்கு அவங்க கூட ஒரு ரீசனாக இருக்கலாம், இல்லை அவங்க கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணாங்க. 2 போலீஸை சர்வேலன்ஸுக்கு காரில் உட்கார வச்சுட்டு அவங்களோட நெக்ஸ்ட் லெட்டர், அதாவது 3வது லெட்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இருந்துச்சு. பிராடர்ஸ் ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக வீட்டுக்கு போகும்போது அந்த மெயில் பாக்ஸில் ஏற்கனவே ஒரு லெட்டர் இருந்துச்சு, அதாவது 3rd லெட்டர். வேர் ஆர் யூ கான் டு, எங்கே போயிட்டீங்க, 657 வீடு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ உடனே அந்த லெட்டர் எடுத்து அந்த லெட்டரில் எதனா மார்க் இருக்கா, இல்லை அந்த லெட்டர் எங்கே வாங்கியிருக்காங்கன்னு எதனா க்ளூ இருக்கா, இல்லை ஹேண்ட் ரைட்டிங் வச்சு செக் பண்ண முடியுமா, இல்லை வேறு எதனா ஃபிங்கர் பிரிண்ட் எதனா இருக்கான்னு செக் பண்ணும்போது நல்லா பார்த்தப்போ எதுவுமே இல்லை. கடைசி நம்பிக்கை போலீஸும் கைவிட்டாங்க. மரியாக்கும் டெரக்கும் அவங்க புது வீட்டுக்கு போக போகிறன்ற எக்ஸைட்மெண்ட்டே போய் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா புது வீட்டுக்கு போனால் தானே பிரச்சனைன்னு போகாமலே இருந்துடலாம். பட் இவங்கள பற்றி, இவங்க குழந்தைங்களை பற்றி, இவங்க மொத்த ஃபேமிலி டீட்டெயில்ஸும் இந்த லெட்டரில் இருந்துச்சு. அதாவது அவங்க பழைய வீடு பற்றி, அவங்க பழைய வீடு எங்கே இருந்துச்சு, இவங்க ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாங்க, அவங்க குழந்தைங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்தது மட்டும் எல்லாம் A to Z அந்த லெட்டரில் இருந்துச்சு. அதுவும் அவங்க பழைய வீட்டில் இருக்கும் போது மொத்த சேவிங்ஸும், அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி அவங்க மொத்த சேவிங்ஸ் மணி புது வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. புது வீட்டுக்கும் போக முடியாது, இருக்கிற பழைய வீட்லேயும் இருக்க முடியாது. எனக்கு புரியுது, நான் தனியாக தான் இருக்கேன். ஸோ திடீர்னு யாருன்னா ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நேற்று நைட்டு 12 மணிக்கு யார்கிட்டயோ சிரித்து தனியாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னான், இப்படி இருக்கும். ஒருவேளை உண்மையிலேயே நான் யார்கிட்டயாச்சும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்னா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதாவது என்னை பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் எனக்கு எப்பவுமே என்னை யாரோ பார்த்துட்டே இருக்காங்களோன்றது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த புது வீட்டை யாருக்குமே தெரியாமல் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லும் போது அந்த வீட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீட்டை விற்கவும் முடியாது. 6 பெட்ரூம் இருக்குது, பெரிய கார்டன் இருக்குது. ஆனால் உங்களை ஒருத்தர் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு, அதாவது 2016 இந்த வீட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சோம், அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சோம், ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பசங்க, 2 டாக்ஸ், மொத்தமாக சேர்த்து 6 பேர். ஆனால் அவங்க சைன் பண்ண அக்ரிமெண்ட்டில் நாங்கள் இந்த வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கோம், சப்போஸ் அந்த வாட்சர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா கூட நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க அந்த அக்ரிமெண்ட்லேயே ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 வாரம் கழித்து ஒரு லெட்டர் வந்துச்சு. ஸோ உடனே இந்த வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா, அதாவது இந்த 457 வீட்டுக்கு 2 வழியாக வரலாம், அதாவது 2 ரோடு. ஸோ அந்த 2 ரோட் வழியாகவும் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ தான்